நகையுளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுளும் அன்புல பாடு அறிவார் மாட்டு என்ற குறள். 995 பண்புடைமை 100வது அதிகாரம். விளையாட்டில் கூட யாரையுமே இகழ்ச்சி கொள்ள செய்யாதீர்கள். சில நையாண்டின்ற பேர்ல மனசை நொறுக்கிடுவான். தமாஷ் என்ற பேர்ல நம்ம தகுதியை குறைச்சிடுவான். கேலி பண்றன்ற பேர்ல நம்மளை இல்லாம பண்ணிடுவான். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி என்றார். பகையுளும் பண்புல பாடறிவார் மட்டும் வருங்க. அழகா சொல்றார். பகையுளும் பண்பு காணக்கூடியவர்கள் இந்த தன்மையை பாடு அறிவார் என்றால் அதை அறிந்தவர்கள், அந்த தன்மையை உணர்ந்தவர்கள். விளையாட்டில் கூட யாரையும் இகழமாட்டார்கள். பகைக்குள்ளும் அவர்கள் பண்பினை பார்க்கக்கூடிய பறந்துவிட்ட பார்வையுடையவர்கள். ஏன்னா அவங்க மனம் விரிந்திருக்கும், அவர்கள் மனம் பண்பட்டிருக்கும், அவர்கள் மனம் அழகாக அவர்களால் உருவாக்கம் பெற்றிருக்க வேண்டும். அது பண்பினுடைய உச்சமாக இருக்கும். அதனால் அவர்கள் விளையாட்டில் கூட யாரையும் இகழ மாட்டார்கள். பகைக்குள்ளும் பண்பை பகையிலும் பண்பு பார்க்கக்கூடிய பறந்துபட்ட மனிதராக இருப்பார். நாமும் அதுபோல் இருக்க வேண்டும் என்பது வள்ளுவ உள்ள கிடக்கை.